ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக வந்து மெஸ்ஸியோடைய இந்தியன் வேர்ல்ட் டூர் இந்தியாவோட டூர் பற்றி தான் வந்து கொல்கத்தாவில் வந்து மெஸ்ஸி வந்திருந்தார் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் பீன் அ ட்ரால் மெட்டீரியல். ஆக்சுவலி இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபுட்பாலர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது நம்மளோட இந்தியன் கண்ட்ரி வந்துட்டு இட் வில் பி இன் அ ஸ்பாட்லைட். ஸோ எல்லாருக்குமே நம்மளை பற்றி தெரிய வரும். எல்லாரும் இதை பற்றி நம்ம பேசிட்டு இருப்பாங்க. இன்டர்நேஷனல் நியூஸ், லாட் ஆஃப் மோர் திங்ஸ். பட் வி ஹவ் பிகன் அ ட்ரால் மெட்டீரியல். ஸோ ஃபார் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆர்சிபி ஜெயிச்சும் போது என்ன நடந்துச்சோ, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டிவிகே தலைவரோட விஜய் உடைய மாநாட்டில் வந்து என்ன நடந்துச்சோ, அ லிட்டில் கைண்ட் ஆஃப் த சேம் திங் ஹேப்பன்ட் இன் கொல்கத்தா டியூரிங் மெஸ்ஸி விசிட்டட். ஸோ வாட் ஹேப்பன் elaborately பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மெஸ்ஸி வந்து 2 hours இருக்க வேண்டிய இடத்துல 22 minutes தான் இருந்திருக்காரு. ஸோ வாட் ரியலி ஹேப்பன்ட் அதை பார்க்க லைக் மெஸ்ஸியை பார்க்கறதுக்காக வேண்டி 5,000 10,000 15,000 20,000 விஐபி டிக்கெட்ஸ் மாதிரி கொடுத்து வந்த ஆடியன்ஸஸ்க்கு ஏமாற்றமா இல்லை மனநிறைவா? ஏமாற்றமா இருந்தா அது எதனால? ஸோ 22 minutesல போயிட்டாரு. எதனால அப்படி போனாரு? அவரை பார்க்கறதுக்கு தானே அவ்வளோ பே பண்ணி வந்திருக்காங்க. அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் கமிட் பண்ண டைம் வரைக்கும் இருக்க வேண்டாமா? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சிவிக் சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எஸ், மெஸ்ஸி வந்துட்டு போன உடனே அந்த 22 minutes கழிச்சுட்டு அந்த ஸ்டேடியம் வந்து ஒரு ஸ்டேடியமாகவே இல்லைங்க. அந்த சீட்ஸ் எல்லாமே கிழிச்சு போட்டு அது எல்லாமே உடச்சி கடாசி அந்த ஸ்டேடியமே ஒரு வழி ஆக்கிட்டாங்க. பட் திஸ் இஸ் நாட் நியூ டு தமிழ்நாடு. பிகாஸ் இது நம்ம தேட்டர்லேயே பண்ணுற ஆளுங்க. ட்ரெய்லர் லான்ச் லைக் ட்ரெய்லர் ரிலீஸுக்கெல்லாமே நம்ம வந்து தேட்டர் அடிச்சு ரோஹிணி தேட்டர் வந்து தும்சம் பண்ணின ஆட்கள் நம்ம. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் வந்து சும்மா இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி பொறுக்கும்? ஸோ எஸ், நம்மளுடைய கைவரிசையை காட்டியிருக்காங்க அங்கே கொண்டு போயிட்டு. ஸோ அங்கே சிலர்லாம் வந்து அவரோட வெட்டிங் ரிங்கே வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அது வந்து சோகமான விஷயமும் கூட. பட் ஏன் வெட்டிங் ரிங்கு கொஞ்சம் பார்த்து பார்க்குவோமா? பட் நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ க்ரௌடில் அவ்வளோ கேயோஸ் போயிட்டு இருக்கும் போது வி கெனாட் பி, நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து பத்திரமா இருந்தாலுமே திங்ஸ் ஹேப்பன்ஸ், வி கெனாட் கண்ட்ரோல் தட். ஸோ செகண்டாக வந்து ஏன் 22 minutesலேயே போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்த உடனே வந்துட்டு அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். தட்ஸ் அ பிக் ஈவெண்ட். அதில் வந்து ஷாருக் கான், அதுக்கப்புறமா வந்து மம்தா பானர்ஜி, இவங்க எல்லாமே வந்து அவரை மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அது எதுவுமே நடக்கலை. ஸோ அவர் உள்ள வந்துட்டு இறங்கியா ஃபேன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஹாய் ஹலோ அதெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறமே வந்து அங்க இருக்க மேனேஜ்மெண்ட் பீப்புளே வந்து அவர் கூட செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே forgot that they have some responsibilities. They are in a position, and also people who came here அவங்க தான் பே பண்ணி வந்திருக்காங்க, அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சூழ்ந்து நின்று அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க வந்துட்டு தே ஹேட் த டைம் ஆஃப் their லைஃப். அதனால அங்க ஸ்டேடியம்ல சீட்ஸ்ல உட்காந்துட்டு இருந்த யாராலுமே மெஸ்ஸி வந்து பார்க்கவே முடியல. who paid 5,000 10,000 for a ticket. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படத்தை போட்டுட்டு தேட்டர் ஓனர்ஸ் ஒரு அவங்க எல்லாமே வந்து அது மறைச்சிட்டாங்கன்னா ஹவு கேன் வி பி சாட்டிஸ்ஃபைட்? ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் அங்கே மெஸ்ஸி வந்திருந்த இடத்துல. ஸோ ஃபேன்ஸ் காட் ஃபியூரியஸ். அவங்க கடுப்பாயிட்டாங்க, அவங்களுடைய தன்னிலையை வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சில கிளிப்பிங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கம கிராஸ் பண்ணியிருப்பீங்க. வெஸ்ட் பெங்காலோடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு மெஸ்ஸியை வந்துட்டு ஏதோ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி வா வந்து என்கிட்ட செல்ஃபி கெட் அப்படின்னு வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உண்மையாலே ஈ லாஸ்ட் ஹிஸ் டெம்பர் ஆக்சுவலி. அவருடைய முகத்துல பார்த்துட்டா நம்மளுக்கு கிளியரா தெரியுது இஸ் நாட் கம்ஃபர்டபுள். அவர் ஃப்ரீயாவே இல்லை. அவர் ஒரு மாதிரி கடுப்பா இல்லை கோவமா இல்லைன்னா வந்து டிசப்பாயின்மெண்ட்டான்னு தெரியல. அவர் முகத்துல வந்து ஒரு கலையே இல்லை. அதுதான் சிம்பிளா சொல்ல முடியும். ஸோ ஈவன் இவருடைய இந்த செயலை வந்து ஏஐஎஃப்எஃப், அதாவது இந்த ஃபுட்பாலுடைய அந்த ஏஎஃப்எஃப் ஓட போர்டு சீஃப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சுவலி மெஸ்ஸியோட அந்த ஃபோட்டோஸில் அந்த இடத்துல வந்துட்டு மெஸ்ஸியை விட நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், வெஸ்ட் பெங்காலோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அதிகமாக இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கேஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு அவர். நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துலயே வந்து அந்த சீஃப்
ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து கத்துறாரு, ப்ளீஸ் கோ டு யுவர் பிளேசஸ், கோ டு யுவர் பிளேசஸ். அவர் வந்துட்டு லெட் த ஈவெண்ட் ஹேப்பன் சொல்லி, பட் நோ ஒன் இஸ் லிசனிங். எவ்ரி ஒன் காட் ஃபியூரியஸ் அண்ட் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் த மேனேஜ்மெண்ட் காட் எக்ஸைட்டட் அண்ட் லைக் தே ஸ்டார்டட் டேக்கிங் செல்ஃபிஸ் வித் ஹிம் அண்ட் வித்வுட் அலோவிங் த ஃபேன்ஸ் டு see him. அதுதான் இங்க வந்து ஒரு கடுப்பான ஒரு விஷயமே. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியுமே நடந்திருக்கு. ஆர்சிபி ஜெயிச்ச போது நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ரீசென்ட்லி வந்து விஜயோட இந்த கரூர் மாநாட்டில் வந்து நிறைய வந்து குளறுபடி நடந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பீப்புள் தான் ரீசன் சொல்லி நம்மளால சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல வந்துட்டு பீப்புள் மட்டும் கோர் ரீசன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் தான் இதெல்லாமே ட்ரிகர் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி அவங்க என்ன வேலைக்காக வந்திருக்காங்க, மெஸ்ஸி வந்ததுக்கான ஒரு நோக்கம் என்ன, ஃபேன்ஸ் பார்க்கணும், அதுக்காக தான் எல்லாருமே காசு கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். ஸோ அங்க மெஸ்ஸி வந்தோடனே அவங்களோட ரோலை மறந்துட்டு they became fans and like everyone is fan of Messi. எல்லாருக்கும் அதுக்கான டைம் கிடைச்சிருக்கும். they could have taken the selfies, but அந்த ஈவெண்ட்டே கலைக்கும் விதமா அவங்க நடந்துட்டாங்க and they absolutely forgot about their responsibilities தான் நம்ம சொல்லணும். So this is what is Indian management is up to. இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது இன்டர்நேஷனல் நியூஸ் எவ்ரி ஒன் இஸ் ஆக்சுவலி ட்ராலிங் அஸ். நம்ம இந்தியா வந்து எல்லாரும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த கோல் அடிச்சதா இருக்கலாம், அவருக்கு பாஸ் பண்ணும்பொழுது அது ஒழுங்கா கிக் பண்ணாம அவர் எங்கேயோ பறக்க விட்டதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்தியா இஸ் கெட்டிங் ட்ரால்ட் அண்ட் இந்தியா இஸ் பீயிங் இன் அ ஸ்பாட்லைட் இன் அ பேட் வே. அண்ட் இதை பத்தி என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து நிறைய விஷயத்துல ட்ரால் பண்ணுவாங்க. ஃபாரின்ல போய் நம்ம நடந்துக்கிற விதம், குப்பை போடுற விதம், நிறைய விஷயத்துக்கு ட்ரால் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் them டு ட்ரால் us. தட்ஸ் வாட் we can say. இது இங்க வந்து ஃபேன்ஸ் இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம we could have been in our limits. இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே நடக்கிறதா, இவங்க எல்லாமே பண்றாங்க. அது கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். எதுக்காக வந்து சீட்டை கிழிக்கணும், உடைக்கணும், ஸ்டேடியம் வந்து உடைக்கணும்? வாட் இஸ் தேர் இன் இட்? we should have a civic sense and we should be in our control. நெக்ஸ்ட் இதனால உயிரிழப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் இட். இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஃப் யூ ஆர் அ மெஸ்ஸி ஃபேன், உண்மையிலுமே அவர் ஃபீல் பண்ணதுக்காக உங்க மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணுது? ஆர் நீங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? அங்க நடந்த விஷயத்துல பொலிட்டிஷியன்ஸோட பார்ட் வந்து எவ்வளவு பேடா இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல இருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.